அக்னிபத் திட்டத்தை திரும்பப் பெறும் வாய்ப்பு இல்லை என ராணுவ விவகாரங்கள் துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அக்னிபத் திட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் திட்டம் குறித்து பாதுகாப்புத்துறை விரிவாக விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராணுவ விவகாரங்கள் துறை கூடுதல் செயலாளர் அனில் புரி, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தற்போது 46,000 பேர் என்ற அளவில் நியமிக்கப்படும் அக்னி வீரர்களின் எண்ணிக்கை 4-5 ஆண்டுகளில் 1.25 லட்சமாக உயரும் என்று கூறினார். மேலும் அக்னி வீரர்களுக்கு வெவ்வேறு துறைகளின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்றும் அவை போராட்டங்களின் விளைவாக வெளியான அறிவிப்புகள் அல்ல என்றும் தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ராணுவத்தில் இடமில்லை என்று கூறியவர், இத்திட்டத்தில் சேருவோர் தாங்கள் கலவரத்தில் ஈடுபடவில்லை என காவல்துறையிடம் சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். மக்களின் நலனுக்காக கொண்டுவரப்படும் திட்டங்கள் அரசியலாக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி வேதனை தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் பிரகதி மைதான ஒருங்கிணைந்த போக்குவரத்து வழித்தட திட்டம் 920 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஐடிஓ பகுதியில் போக்குவரத்து நெரிசலை எளிதாக்குவதுடன் புதிதாக மேம்படுத்தப்பட்ட பிரகதி மைதானத்தை இணைக்கும் வகையில் பிரதான சுரங்கப்பாதை மற்றும் 5 சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 1.3 கிலோமீட்டர் நீளத்திலான பிரதான சுரங்கப்பாதை புராணகிலா சாலையில் உள்ள தேசிய விளையாட்டு வளாகத்திற்கு அருகில் தொடங்கி மறுசீரமைக்கப்பட்ட பிரகதி மைதானத்தின் கீழ் சென்று பிரகதி மின் நிலையத்திற்கு அருகே உள்ள சுற்றுச்சாலையில் முடிவடைகிறது. இந்த பிரதான சுரங்கப்பாதை மற்றும் 5 சுரங்கப்பாதைகளை பிரதமர் மோடி ரிப்பன் வெட்டு தொடங்கி வைத்தார். அதன் பிறகு சுரங்கப்பாதைகள் வழியாக காரில் சென்று பார்வையிட்டார். சுரங்கப்பாதையில் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்திய கலாச்சாரம், பறவைகள் மற்றும் 6 பருவங்களை சித்தரிக்கும் சுவரோவியங்களை பிரதமர் மோடி நடந்து சென்று பார்வையிட்டார். அப்போது தரையில் கிடந்த பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளிட்ட குப்பைகளை சேகரித்து அகற்றினார். சுரங்கப்பாதைகளை திறந்து வைத்து பேசிய பிரதமர் மோடி, இந்த வழித்தடத்தின் மூலம் பயணிக்கும் நேரமும் 55 லட்சம் லிட்டர் பெட்ரோலும் சேமிக்க முடியும் என்றார். கடந்த 8 ஆண்டுகளில் டெல்லியில் மெட்ரோ ரயில் சேவை 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், பொதுமக்கள் தனி வாகனத்தில் பயணிப்பதை தவிர்த்துவிட்டு மெட்ரோவில் பயணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சுரங்கப்பாதையில் உள்ள சுவரோவியங்களை பள்ளி மாணவர்கள் பார்வையிடும் விதமாக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இந்த பாதையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கலாம் என்று யோசனை தெரிவித்தார். மேலும் குடிமக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட பல முடிவுகள் மீது அரசியல் சாயம் பூசப்படுவது துரதிருஷ்டவசமானது என பிரதமர் மோடி கவலை தெரிவித்தார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக இளைஞர்கள் அமைதி வழியில் போராட வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் காங்கிரஸ் சார்பில் அமைதி வழியில் போராட்டம் நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, ராஜஸ்தான் சட்டமன்ற உறுப்பினர் சச்சின் பைலட் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று அக்னிபத் திட்டத்திற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி போராட்டம் நடத்தினர். அப்போது பேசிய பிரியங்கா காந்தி, ஆட்சியில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் இதுபோன்ற திட்டங்களை பாஜக அரசு செயல்படுத்துவதாக கடுமையாக விமர்சித்தார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக போராடும் இளைஞர்கள் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடிய விவசாயிகளை போன்று அமைதியான வழியில் போராட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாஜக அரசு பெண்கள், ஏழைகள் மற்றும் இளைஞர்களுக்காக செயல்படவில்லை என்றும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் சாடினார். हिंसा सत्य के मार्ग पर चल के इस सरकार को खत्म कीजिए, इस सरकार को गिराइए। ये आपका मकसद होना चाहिए कि आपके देश में एक ऐसी सरकार बने जो सच्ची देशभक्ति दिखाए, जो देश की संपत्ति को सुरक्षित रखे, जो देश को आगे बढ़ाए, देश के गरीबों, नौजवानों को आगे बढ़ाए।
इसीलिए इस मंच पर खड़े हुए मैं आपसे आग्रह करती हूं कि जो भी आप प्रदर्शन करें आप शांतिपूर्वक करें, लेकिन आप रुके नहीं, आप थके नहीं। புதுச்சேரியில் அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காதில் பூ சுற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் காமராஜர் சிலை முன்பு போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்கள் காதில் பூ சுற்றிக் கொண்டு மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நேற்று போராட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி செல்லும் சாலைகளில் அவசர தேவைகளை தவிர்த்து பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் 2 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சென்னையில் முக்கிய இடங்களில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு லேசான உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இவ்விழாவில் பங்கேற்க வேண்டாம் என்று மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியதாக தெரிவித்தார். அந்த புத்தக வெளியீட்டிற்கு என்னுடைய தலைவர் அவர்கள் வர வேண்டும். சிறிது உடல் சரியில்லாத காரணத்தால், நலம் சரியில்லாத காரணத்தால் அவர் வர இயலவில்லை. கடைசி வரையிலே வருவதாகத்தான் இருந்தார். ஆனாலும் டாக்டர்கள் பிடிவாதமாக மறுத்த காரணத்தால் இறுதியிலே அவருடைய பேச்சை என்னிடத்தில் கொடுத்து நீங்கள் என் சார்பாக சென்று அங்கே இந்த உரையை நிகழ்த்திவிட்டு வாருங்கள் என்று சொன்னார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 21ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்து புதிய கட்டடங்களை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கவிருந்தார். ஆனால் அவரது உடல் பாதிக்கப்பட்டதை அடுத்து நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. ஒற்றை தலைமை என்ற பேச்சுக்கே இடமில்லை என எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் தன்னை சந்தித்த முக்கிய நிர்வாகியிடம் ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 23ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கட்சியின் இரட்டை தலைமையை நீக்கிவிட்டு ஒற்றை தலைமையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்திருக்கிறது. அதற்கு ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தையும் இதுவரை கூறவில்லை. அதே நேரம் இருவரும் தனது ஆதரவாளர்களுடன் தனித்தனியே தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் 6வது நாளான இன்று முன்னாள் அமைச்சர்களான சி. விஜயகுமார், செங்கோட்டையன், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பல மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளும் இபிஎஸ்ஐ சந்தித்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து ஓபிஎஸ் வீட்டிற்கு சென்ற செங்கோட்டையன் மற்றும் தம்பிதுரை ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு தொடர்பாக விளக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒற்றை தலைமை என்ற பேச்சிற்கே இடமில்லை என ஓ பன்னீர்செல்வம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து தம்பிதுரை மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஓபிஎஸ் இல்லத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதனிடையே கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதாக கடந்த ஆண்டு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட புகழேந்தி ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தார். அப்போது அதிமுகவில் இரட்டை தலைமையே தொடரலாம் என அவர் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இச்சந்திப்பின் போது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்கிறேன். எதிர்கட்சி தலைவர் வேணும் தகராறு பண்ணி வாங்கினீங்கல்ல, இதே பழனிசாமி வாங்கினார்ல, உனக்கு தைரியம் இருந்துச்சா ஒரு வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்தது அது செய்ததுன்னு சொல்றதுக்கு? எதையாவது எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசியிருக்கியா? கூப்பிட்டப்பெல்லாம் கை கட்டிட்டு ஓடி போய் நிக்கிற நீ. இதுதான் நடக்குதுங்க. ஆகவே எதிர்கட்சி செயல்படவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, அண்ணாமலை சொல்லுகின்ற கதி இன்னைக்கு தமிழ்நாட்டில். இன்னைக்கு அண்ணாமலை, பிஜேபி அண்ணாமலை எதிர்கட்சி தலைவர் சொல்லுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியது பழனிசாமி. ஒற்றை தலைமை தொடர்பான சமாதானத்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்வார் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒற்றை தலைமை மிக பெரும்பான்மையானவர்கள் விரும்புகிற பொழுது அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். இல்ல இப்ப ஒற்றை தலைமை விவகாரத்துல திரு பன்னீர்செல்வத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அவர் சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மாதிரி சொல்றாங்க. அவர் எப்பவுமே சமாதானத்தை விரும்புகிறவர் தான், ஏற்றுக்கொள்கிறவர் தான். ஒற்றை தலைமை விவகாரம் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வர்றதுக்கு காரணம் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இது ஏன் வெளியே சொல்லணும்? உள்ளே பேசி முடிவெடுக்கக்கூடிய விவகாரத்தை ஏன் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு? ஜெயக்குமார் அவர்களை பொறுத்தவரை அவர் எப்பொழுதுமே கழகத்தினுடைய செய்திகளை பத்திரிகையாளர்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்.
அவர் ஒருவர் தான் தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறவர். அதே பணியைத்தான் இன்றைக்கும் செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். ஒற்றை தலைமை தொடர்பான முடிவெடுக்க பொதுக்குழுவிற்கே உச்சபட்ச அதிகாரம் உண்டு என அதிமுகவின் சட்ட ஆலோசனை பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைப்பாளர் இப்ப இருக்காங்க. நான் யாரையும் பேர் சொல்லிவிட்டு விரும்பல. இவங்களை யார் நியமிச்சா? ஐநா சபையா நியமிச்சது? இந்த பொதுக்குழு தான் நியமிச்சது. அதனாலதான் சொன்னேன், பொதுக்குழுக்கு அதிக அதிகாரம் இருக்கு. ஆக பொதுக்குழு தான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. சரி, பொதுக்குழு அது எப்படி தேர்ந்தெடுக்கும்னா சட்ட விதிகள் இருக்கு. ஒற்றை தலைமைங்கிறது புதுசா கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இல்லைங்க. அது புரட்சி தலைவர் வகுத்து தந்த விதிமுறைகள்ல இருக்கு. புரட்சி தலைவர் அம்மா அதை தான் கடைபிடித்து வந்தார்கள். இடைக்கால ஏற்பாடாக நம்ம சில விஷயங்கள் செய்தோம். உதாரணமாக சசிகலா நடராஜன் அவர்களை வைத்திருந்தோம். இப்பொழுது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கு. அந்த நிலைமை மாற வேண்டும் என்று தொண்டர்கள் சொல்லுற போது நான் முதலே சொல்லிடுறேன், நான் அரசியல் பேச வரல. சட்டத்தில் இடம் இருக்கான்னு நான் பார்த்தேன், இருக்கு. ஒற்றை தலைமை தொடர்பாக ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட இரண்டு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சுமூக முடிவு எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். இரு தரப்புகளும் ஒற்றுமை உணர்வோடு ஒத்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிற வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையான கருத்துக்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு தலைவர்களில், அதாவது இபிஎஸ் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய நேரடியாக சந்தித்து இரண்டு தரப்புடைய கருத்துக்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூக நிலையை எட்டி பிடிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. கோவில்பட்டியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் என 30 பேர் பங்கேற்றனர். இதையடுத்து நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பேட்டியளித்த கடம்பூர் ராஜு அனைத்து நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியே ஒற்றை தலைமையாக இருக்க வேண்டும் என்று கூறியதாக தெரிவித்தார். தலைமை என்று இன்றைக்கு விசுவரூபம் எடுத்துள்ள இந்த பிரச்சனை அன்றைக்கு மாவட்ட கலாச்சார கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட 10 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி வரை கூட்டம் நடைபெற்றது. அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள். அதில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற நிலையத்தான் சொன்னார்கள். ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூராட்சி கழக நிர்வாகிகள், அடுத்தது பொதுக்குழு உறுப்பினர்கள், 3 தொகுதிக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லணும் என்று நீங்கள் அவர்களே கேட்டோம். என்ன தீர்மானம்? இதுதான் எங்கள் முடிவு. தேனி மாவட்ட நிர்வாகிகள் பெரும்பாலானோர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருப்பதாக முன்னாள் எம்எல்ஏ ஜக்கையன் கூறியிருக்கக்கூடிய நிலையில் அவர்களில் பலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என தேனி மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் சையது கான் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட நிர்வாகிகள் இன்றைய தினம் மாண்புமிகு அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவர் தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடத்திலே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஒற்றை தலைமை வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். தேனி மாவட்ட செயலாளர் அந்த பக்கம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. திரு பன்னீர்செல்வம் ஆதரவு. மாவட்ட செயலாளர் அவருக்கு நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு இருக்கிறதா, அவர் நிர்வாகிகள் மத்தியில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரா என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். அந்த உள்கட்சி பிரச்சனையிலே நாங்கள் செல்ல விரும்பவில்லை. முழுமையாவா யாராவது சொல்ல சொல்லுங்க. யாராவது சொல்லு. ஜக்கையன் வந்து எக்ஸ்எம்எல்ஏ, அவ்வளோதான். வேற யார் இருக்கா? 3 பேர் 4 பேர் கட்சியை விட்டு விளக்குனவங்க கூட இருக்காங்க. கட்சியை விட்டு விளக்குனவங்க நாங்கள், அதாவது தப்பு பண்ணதுனால கட்சியை விட்டு விளக்கியிருக்கோமே, அவங்க இருக்காங்க. மற்றபடி வந்து ஒரே ஒருத்தர் வந்து கட்சி பதவியில் இருக்கவர் கிருஷ்ணகுமார் ஒருத்தர். அது கூட தேனியில் வந்து பாதி தான். தேனி மொத்தம் 33 வார்டில் 17 வார்டுக்கு அவர் மாவட்ட செயலாளர், இன்னொரு 17 வார்டுக்கு வந்து வேற ஒரு நகர செயலாளர். மற்றவங்க கட்சி விட்டு விளக்கணும். இப்போ வந்திருக்க நிர்வாகிகள் வந்து இப்போ தேனி மாவட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு எப்படி சார்? 100க்கு 100 இருக்கு. 100க்கு 100 இருக்கு. சந்தேகமே கிடையாது. வர செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.